வணக்கம். நம்ம தினமும் எத்தனையோ செய்திகளை பாக்குறோம் இல்லையா? சிலதெல்லாம் அப்படியே கடந்து போயிடும். ஆனா சில கதைகள் அது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு மனுஷங்க மேல ஒரு நம்பிக்கையே கொடுக்கும். அப்படி ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தலைப்பு கலெக்டர் எனும் மகன். யார் கேட்டாலும் என் மகன் கலெக்டர்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த ஒரு வரிதான் இந்த முழு கதையோட இதயமே. யார் இத சொன்னது, யார்கிட்ட சொன்னாங்க, எதுக்கு அப்படி சொல்லணும்? யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. வாங்க, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நெகிழ்ச்சியான பயணத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து போலாம். சரி, இந்த கதை தொடங்குறது ஒரு பாட்டியோட தனிமையில இருந்துதான். இவங்க பேரு ராக்கம்மாள். கரூர் பக்கத்துல சின்னநாயக்கன்பட்டின்னு ஒரு கிராமம். அங்க ஒரு சின்ன கூரை வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பாக்கலாமாங்க? ராக்கம்மா பாட்டியோட நிஜ வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமானது. கணவர் இறந்துட்டாரு, 2 பொண்ணுங்க இருந்தோம். அவங்க இவங்கள பாத்துக்கல, கைவிட்டுட்டாங்க. சோ அந்த சின்ன கூரை வீட்டுல தனியாதான் இருந்தாங்க. கூலி வேலை செஞ்சு வர்ற காசுதான் அவங்களோட ஒரே ஜீவனம். ஆனா பாருங்க, வயசாகிட்டதால அந்த ஒரே ஒரு ஆதாரமும் போச்சு. கடந்த 2 வருஷமா அவங்களால எந்த வேலைக்கும் போக முடியல. பாருங்க, அவங்க நிலைமை எவ்வளவு மோசமாகி இருக்கும்னு. அப்போ அவங்க சாப்பாட்டுக்கு என்ன வழி? வெறும் ரேஷன் அரிசி தான். இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர வேண்டிய அந்த முதியோர் பென்ஷனுக்கு பல தடவை அப்ளை பண்ணியும் ஒரு பதிலும் வரல. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் கிடைக்காத உதவி. இதுதான் அவங்க வாழ்க்கை. சரி, அடுத்து நடந்ததுதான் கதையோட திருப்புமுனை. ஒரு எதிர்பாராத சந்திப்பு. சொல்வாங்களே, ஒவ்வொரு ராத்திரிக்கும் ஒரு விடியல் உண்டுன்னு. அந்த மாதிரி ராக்கம்மா பாட்டியோட வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் வரப்போகுது. அது எப்படி நடந்துச்சு? இதுக்கு காரணம் அந்த ஊர் ஜனங்க தாங்க. அவங்கதான் ராக்கம்மா பாட்டியோட நிலைமைய பார்த்துட்டு அப்போதைய கரூர் மாவட்ட கலெக்டர் டி அன்பழகன் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போயிருக்காங்க. பாருங்க, சுத்தி இருக்கிறவங்க மனசு வச்சா எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குதுன்னு. இந்த விஷயம் காதுக்கு போனதும் கலெக்டர் அன்பழகன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. வேற யாரையும் அனுப்பல, அவரே நேரா கிளம்பிட்டாரு. கையில ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தோட அந்த பாட்டியோட குடிசைய தேடி போனாரு. இது ஒரு அதிகாரி செய்யற வேலை இல்ல, ஒரு மனுஷன் செய்யற மனிதாபிமானம். திடீர்னு ஒரு பெரிய அதிகாரி கையில சாப்பாட்டோட வந்து நின்னதும் அந்த பாட்டி என்ன கேட்டாங்க தெரியுமா? பெத்த பிள்ளைகளே என்ன கவனிக்கல, எனக்கு சாப்பாடு போட நீ யாரு? அப்பா, அந்த கேள்வியில எவ்வளவு வருஷத்த வலி, ஏமாற்றம், தனிமையெல்லாம் இருக்கு பாருங்க. மனசே உழுக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு கலெக்டர் அன்பழகன் சொன்ன பதில், நான் தான் உங்க பிள்ளை. வெறும் 3 வார்த்தை தான், ஆனா அதுக்குள்ள எவ்ளோ அர்த்தம். அந்த நிமிஷமே அவங்க கலெக்டரும் ஒரு சாதாரண பாட்டியும் இல்ல, ஒரு தாயும் மகளுமா மாறிட்டாங்க. அதோட அவர் நிக்கல. அந்த பாட்டிக்கு ஒரு மரியாதைய கொடுத்தார். யாராவது கேட்டா, என் பையன் கரூர் கலெக்டர், பேரு அன்பழகன் சொல்லுங்கம்மான்னு சொன்னாரு. இது வெறும் உதவி இல்ல, இது ஒரு உறவுக்கு போட்ட பிள்ளையார் சுழி. சரி, அடுத்து என்னாச்சு? ஒரு மகன் தன் அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் கலெக்டர் அன்பழகன் செஞ்சாரு. அந்த சந்திப்பு ஒரு ஆரம்பம்தான். அந்த அன்பு பயணம் எப்படி தொடர்ந்ததுன்னு பாப்போம் வாங்க. அவர் சும்மா வாயில மட்டும் சொல்லல, செஞ்சு காட்டினாரு. ஏப்ரல் 2018 பார்த்த உடனேயே அந்த பாட்டிக்கு பென்ஷன் கிடைக்க ஏற்பாடு பண்ணாரு. அதோட விட்டாரா? இல்ல, கரெக்டா 1 வருஷம் கழிச்சு தான் அம்மாவை பார்க்க போற பையன் மாதிரி மறுபடியும் அந்த பாட்டிய பார்க்க போயிருக்காரு. அப்படி 2வது தடவை போகும்போது சும்மா போகல, தன் சொந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கற மாதிரி புதுசா பருத்தி புடவைகளை பரிசா எடுத்துட்டு போயிருக்காரு. அவர் அந்த உறவை மறக்கலேங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். ஆனா ராக்கம்மாள் பாட்டி சொன்ன பதில் இருக்கே, அது நம்மள இன்னும் உருக்கிடும். நீ எனக்கு மகனா கிடைச்சதே போதும்பா, இந்த சேலையெல்லாம் வேண்டான்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, அவங்களுக்கு அந்த பொருளை விட அந்த உறவு தான் பெருசா தெரிஞ்சிருக்கு. அதுக்கு கலெக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? உங்க கடைசி காலம் வரைக்கும் நான் உங்களுக்கு மகனாவே இருப்பேன். இந்த ஒரு வார்த்தை போதும், அந்த அம்மாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய நம்பிக்கையும் பாதுகாப்பும் இதுதான். சோ, கலெக்டர் அன்பழகனோட இந்த குணம் ராக்கம்மாள் பாட்டி விஷயத்துல மட்டும் தெரியல, அது அவரோட இயல்பான குணம். இது ஒரு தடவை நடந்த விஷயம் அல்ல, அவரோட கேரக்டரே அதுதான்னு காட்டுறதுக்கு இன்னொரு சம்பவமும் இருக்கு. இது அவரோட டிரைவரா வேலை செஞ்ச பரமசிவன், அவரோட அனுபவம். பரமசிவன் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. நிஜமாவே இது ஒரு நிறைவரான விஷயங்க. இத்தனை வருஷம் தனக்கு கார் ஓட்டின அந்த டிரைவரோட கடைசி வேலை நாள் அன்னைக்கு அவரையும் அவங்க மனைவியையும் பின்னாடி சீட்ல உட்கார சொல்லிட்டு கலெக்டர் அன்பழகன் டிரைவர் சீட்டுக்கு வந்திருக்காரு. அவரே காரை ஊட்டி அவங்கள அவ்வளவு மரியாதையா உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டிருக்காரு. பதவி பெருசா, மனிதாபிமானம் பெருசா, இதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையா? அப்போ இந்த 2 கதையும் நமக்கு என்ன சொல்லுது? மனிதநேயம்,
அதாவது மத்த மனுஷங்களோட மதிப்பையும் மரியாதையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அன்பாலையும் செயலாலையும் வெளிப்படுத்துறது. கலெக்டர் அன்பழகன் செஞ்சது அதான். இதுதான் உண்மையான தலைமை பண்பு. சோ விஷயம் என்னன்னா, மனிதநேயம் இன்னும் சாகல, அது வாழ்ந்துட்டு தான் இருக்கு. கலெக்டர் அன்பழகன் மாதிரி ஆட்கள் மூலமா அப்பப்போ வெளிப்பட்டுட்டே இருக்கு. ஆனா கேள்வி இதுதான், நம்மள சுத்தி நடக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நாம கவனிக்கிறோமா, அத பாராட்ட தவறுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.